ஒரு அழகான கிராமத்தில் அறிவழகன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவனாகவும் நியாயமானவனாகவும் இருந்தான். இந்த இரும்பு தராசு எங்க மூதாதையர் சொத்து. இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. இத பத்திரமா பாத்துக்கணும். ஒரு நாள் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் அவன் சோகமானான். அவன் என்ன செய்வது என்று யோசித்தான். நண்பா, நான் வெளியூர் போகிறேன். இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள். நான் ஊருக்கு திரும்பும் பொழுது எனக்கு இப்பிக்கிறேன். இத வித்தா நல்ல காசு வரும். அவன் வந்து கேட்டா என்ன பண்றது? பரவாயில்ல, பாத்துக்குவான். பல ஆண்டுகள் கழித்து அறிவழகன் பணக்காரனாக திரும்பினான். இப்போது என் தராசை மீட்க வேண்டும். நண்பா, என் தராசை திருப்பி கொடு. அதை எலிகள் தின்னுடுச்சு. நான் மறந்து கவனிக்காமலே விட்டுட்டேன். இப்போ தராசு என்கிட்ட இல்ல, எலி சாப்பிட்டுடுச்சு. ஏ பரவாயில்ல நண்பா, எளிதான சாப்பிடுச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவோ பரவாயில்ல, விடு. உன் மகனை மட்டும் என் கூட அனுப்பு. எனக்கு உதவியாவது பண்ணுவான். தாராளமா கூட்டிட்டு போ நண்பா. அறிவழகன் சிறுவனை பாதுகாப்பாக குகையில் மறைத்தான். அவன் ஒரு நல்ல திட்டம் சிந்தித்து வைத்திருந்தான். என் மகன் எங்கே? உன்னை நம்பித்தானே அவனை அனுப்பினேன். இப்பொழுது அவன் எங்கே? ஒரு பெரிய பருந்து தூக்கிட்டு போச்சு. நான் உன் பையனை எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால முடியல. அது எப்படி சாத்தியம்? ஒரு பருந்தால எப்படி ஒரு பையனை தூக்கிட்டு போக முடியும்? எலிகள் இரும்ப தின்னும்னா பருந்தால கூட பையனை தூக்கிட்டு போக முடியும். தராசை உடனே திருப்பிக் கொடு. பொய் சொன்னவன் தன் பொய்யிலேயே சிக்கிக் கொள்வான். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். Like, share and subscribe.